ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं प्रगदान्योपनिषत्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय दुक्तं सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஏழாவது அத்தியாயம். அதில் நம்ம 25வது ஸ்லோகம், இன்னும் கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு 26க்கு போகலாம். அந்த ஸ்லோகம் ஒரு தடவை பார்த்தோம்னா, நாகம் பிரகாசய சர்வஸ்ய யோகமாயா ஆவிருத்தம் மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார். அதாவது எப்படின்னா, இந்த யோக மாயா எப்படி நம்மை மயக்குகிறது. உதாரணமாக சொன்ன, ஒரு குழந்தை மரத்தால் செய்யப்பட்ட யானையை பார்த்து பயப்படுகிறது. ஏன்? அந்த குழந்தை அந்த யானை என்ற ரூபத்தை பார்க்கிறது. அப்போ மரம் என்று பார்ப்பதில்லை. அது மரம் என்று குழந்தை பார்த்திருந்தால் அது பயப்படாது. இது மரம்ங்கிறத மறந்துட்டு அந்த குழந்தை யானை அப்படிங்கிற அந்த ரூபத்தையும் நாமத்தையும் பார்த்ததால் அந்த குழந்தை பயப்படுகிறது. அந்த குழந்தை மரத்தை பார்த்திருந்தால் யானையை பற்றி கவலை இருந்திருக்காது, யானை நினைத்து அது பயப்பட்டிருக்காது. இதற்கு பெயர்தான் யோக மாயா. இந்த இடத்தில் யானை என்ற உருவம், மரம் என்ற தன்மை ரெண்டும் இருக்கிறது. இதோடைய திருஷ்டி ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த திருஷ்டி மரத்தில் இருந்தால் நாம ரூபத்தில் இருக்காது, நாம ரூபத்தில் இருந்தால் மரத்தில் இருக்காது. அதனால் நம்ம இந்த திருஷ்டியை மறைக்கிறது. உண்மையை பார்த்து கொண்டு இருந்த போதிலும் இந்த திருஷ்டி நமக்கு அந்த உண்மையான அந்த மரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன ஆகுங்கிற, அதை உண்மையை தான், அந்த மரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், மரத்தால் செய்யப்பட்ட யானையை பார்க்குறோம். ஆனால் நாம ரூபம் வந்தவுடனே அந்த மரம்ங்கிறது மறந்து போயிடுது. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த யோகமாயா நம்மளை, இதே தான் இந்த உலகத்தில் நடக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் நாம் பார்ப்பவை எல்லாம் தான் இந்த யோக மாயையினால் நாம் பகவானை பார்க்க முடியல. யோக மாயா தான், இந்த பகவான் தான் ஃபுல்லாக இருக்காங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதை சொல்லிச்சு, உபனிஷத் சொல்லுது, எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. காரணம் இந்த யோக மாயா. இந்த யோக மாயா அந்த நாம ரூபத்தை பார்த்தோன்னா அதில் அட்ராக்ட் ஆகிடுது. அதனால் இந்த கடவுள் நம்ம யாராவது இப்போ நாஸ்திகர்கள்லாம் சொல்லுவாங்க, கடவுளை காமிங்க, இருந்தால் காமிங்க அப்படின்னு. எப்படி காமிக்கிறது? எல்லாமே கடவுளாக இருக்கும்போது இதை மட்டும் எப்படி கடவுள் எங்கேயோ தனியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட்டு காமிக்கலாம். எல்லாமே கடவுளாக இருக்கும்போது எப்படி இதை கடவுளை கொண்டு போய் காமிக்கிறது? அதனால் அந்த யோகமாயா எப்படிப்பட்ட சக்தி பெற்றது அப்படிங்கிறது பகவான் இங்கே சொல்கிறார். இதுதான் மகாமாயா, யோகமாயா. இந்த யோக மாயினால் அவரவர்கள் புத்தியை மறைக்கிறது. யாரும் என்னை அடையாளம் கண்டுகொள்வதில்லை என்று பகவான் சொல்கிறார். காரணம் என்னென்னா, நம்முடைய மனம், புத்தி இந்த ரெண்டையுமே யோக மாயால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார் எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லி. இந்த யோக மாயா சமாவிருத்தக ஆவிருத்தனாலே மூடு மறைக்கிறது. சமாவிருத்தன் வேற போட்டிருக்கார் பகவான். நன்றாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த மகா மாயை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறார் பகவான்? ந பிரகாசகம், நான் யாருக்கும் வெளிப்படுவதில்லை. இந்த ஜீவர்களுடைய புத்தியில் பராபிரகிருதி அபராபிரகிருதி ஆன அந்த நாம ரூபத்து இருப்பதால் நாமரூபத்தை பார்த்து அந்த பராபிரகிருதியை மறந்துடுது. நாமரூபத்தை பார்த்தோன்னா ஒன்றை மறந்துடும், ஏதாவது ஒன்று தான் ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த அபரா பிரகிருதியை பார்த்தோம்னா சத் விஷயத்தை மறந்துடுது. சத் விஷயம் என்னென்னா அந்த அந்த
ஆத்ம தத்துவத்தை மறந்து விடுகிறது. இந்த சத் விஷயத்தை விட்டுவிட்டால் நாம் சத் விஷயத்தை அதாவது சத் விஷயம் இந்த மாயா சக்தியால் மறைக்கப்பட்டதால் இந்த நாமரூபத்துக்கு போயிடுது நம்ம நேச்சராகவே. ஏன்னா நாமரூபம் அட்ராக்ட் பண்ணுது, மகாமாயா நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, அதனால நம்ம அங்கே போயிடும். ஸோ நாமரூபத்தை நம்ம விட்டுட்டோம்னா சத் வஸ்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதைத்தான் நம்ம ஒரு பழமொழி, எல்லாருக்கும் தெரியும் இந்த பழமொழி, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். ஆக்சுவலாக இது பழமொழின்னு சொல்கிறோம், நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா தெரியல. கல்லால் செய்யப்பட்ட நாயை பார்த்தோம்னா அதை கல்லுன்னு பார்த்தா நாய் தெரியாதான், நாயின்னு பார்த்தா கல் தெரியாதான். அதனால தான் நாயை கண்டா கல்லை காணோம், கல்லை கண்டா நாய் காணோம். நம்ம எதுக்கோ அதை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதோடைய தாற்பயம் என்னென்னா, நம்ம நாமரூபம் ஆகிய அந்த நாயோடைய நாமரூபத்தை பார்த்துட்டோம்னா கல் நமக்கு தெரியாது. இது கல்லுன்னு பார்த்தோம்னா நாமரூபம் தெரியாது. அதான் மகாமாயை. நம்ம நாயை கண்டா கல்லை காணாமல் அப்படின்றோம். அதனால் பகவான் சொல்கிறாரு, இந்த மகாமாயை நன்றாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமரூபத்தில் அட்ராக்ஷன் பண்ணுது யோக மாயின் செயல், அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செகண்ட் லைன் அயம் மூடோயம் ந அபிஜானாதி. சென்ற ஸ்லோகத்தில் பகவான் நம்ம என்ன சொன்னார், சொன்னார் அல்ப புத்தின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் நம்மளை மூடன்னு சொல்கிறாரு. மூடன் என்னை அறிவதில்லை. லோகன்னா இந்த உலகமே மூடன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, உலகமே தூங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரே தூங்குதுன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு வார்த்தை. ஊரே தூங்குனா ஊரை தூங்குதா? ஊரில் மக்கள் தூங்குகிறார்கள். அதே மாதிரி லோகம், இந்த லோகமே மூடன் அப்படின்னு சொல்லுனா லோகத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் இந்த உலகத்தையே மூடன் என்கிறார். இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் மூடர்கள் அப்படிங்கிறார்கள். அதாவது அறிவை இழந்தவர்கள், என்னை அறிவதில்லை. நாமரூபத்தில் அட்ராக்ஷனாக போயிடுச்சுன்னா அங்கே போயிட்டாங்க, என்னுடைய சத் வஸ்துவை மறந்து விட்டார்கள். அதன் பிறகு பகவானை பற்றி சொல்கிறார். என்னை எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். நான் என்னை யாரும் பார்க்க முடியறதில்லை. ஏன் அப்படின்னா பகவான் அந்த 2வது அத்தியாயத்தில் ஆத்ம லட்சணத்தில் சொன்ன 2 விஷயம் சொல்கிறாரு. நான் 35 லட்சணம் சொன்னோம் அங்கே 2வது அத்தியாயம் பார்க்கும்போது. அதில் 2 சொல்கிறாரு, அஜம் அவ்யயம். அஜம் இது ஆத்மஸ்வரூபத்தினுடைய லட்சணம். இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார் அவ்யயம். வியம் என்றால் இல்லாத, அழிவற்ற அப்படின்னு சொல்கிறது. அதாவது வியம் இல்லாத, மாறாத, அழிவற்ற அப்படி அது முன்னாடி சேர்த்தோம்னா அவ்யயம். அவ்யயம் என்றால் வெளி தோற்றத்துக்கு வராத, மாறாத, என்றும் இருக்கக்கூடிய தத்துவம். வியம் என்றால் அழியக்கூடிய அப்படிங்கிற பொருள். அதே போல் அஜம். அஜம் அப்படின்னா பிறப்பற்ற, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் நம்ம பார்த்த 4வது அத்தியாயத்தில். அஜம்னா நான் பிறப்பற்றவன். அப்போ எப்படி அப்படின்னா ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மாயையோடு சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஈஸ்வரன் ஆகிறேன். அப்போ தான் நான் பிறப்பு எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது. அதனால தான் அஜம் அப்படிங்கிறோம். அது இந்த அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இந்த சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா விவகாரிய சத்தியம் அப்படிம்போம். நம்ம தோற்றத்துக்கு உண்மையாக தெரியும், ஆனால் அது சத்தியம் கிடையாது. பரமாத்ம சத்தியம் அப்படிங்கிறது தான் உண்மை. பிரம்மம் பரமாத்ம சத்தியம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம விவகார சத்தியம் பார்க்குறோம். விவகார சத்தியம் எப்படி வருது? ஆத்மாவும் அதாவது பரம்பொருளும் மாயா சக்தியும் சேரும்போது அது உண்மையாக நமக்கு தெரிகிறது. ஏன், நம்ம அனுபவத்தில் இருக்கிறது, அனுபவத்துக்கு வருகிறது. கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனாலும் அது நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அதுதான் அழியக்கூடியது, வேயமாயக்கூடியது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் மாறாதது, அழிவற்றது. அதனால்தான் இந்த உலகம் என்னை அறிவதில்லை அப்படிங்கிறான். லோகம்தான் இந்த உலகம் என்னை இந்த மாயையால் நன்கு மறைக்கப்பட்டிருப்பதால் என்னை அறிய முடிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். பகவான் சொல்கிறார், இந்த பரபிரம்மம் வெளிப்படுவதில்லை அப்படிங்கிறத தத்துவம். அது ஏன் வெளிப்படுவதில்லை என்றால் நம்முடைய கண்ணுடைய லிமிட்டேஷன், நம்முடைய இந்திரியங்களுடைய ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதனால தான் நான் பகவானை நம்ம பார்க்க முடியலை.
மனதை கொண்டோ இந்திரியங்களை கொண்டோ அறிய முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோம். வீட்டில் கரண்ட் இருக்குது, பல்பு இருக்குது, சுவிட்ச் இருக்குது. கரண்ட் இருக்குது, பல்பும் நல்லா இருக்குது, நல்ல பல்பு தான் அது. சுவிட்சு போட்டால் எரியும். ஆனால் சுவிட்சு ஆன் பண்ணலை, கரண்ட்டு இருக்குது, பல்பு நல்லா இருக்குது, சுவிட்சு போடல, அப்போ லைட்டு ஒரே இருட்டாக இருக்கும். அப்போவும் கண்ணில் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். கரண்ட்டு இருக்குது, பல்பு இருக்குது. பல்பு வந்து மிக பிரகாசமான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஹை வோல்டேஜ் பல்பு. சுவிட்சு இருக்குது, சுவிட்சையும் ஆன் பண்ணியிருக்கு. அப்போது ரொம்ப பிரகாசமான லைட்டு இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒன்றுமே இல்லைனாலும் பார்க்க முடியாது. ஏன்? நம்முடைய கண்ணுடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் இதை பார்க்க முடியாது. அந்த லிமிட்டேஷன் தாண்டி நம்ம அந்த ஊனக்கண் அப்படின்னு சொல்லுவார் பகவான் இதில் 11வது அத்தியாயத்தில். இந்த ஊனைக்கண் கொண்டு என்னை நீ பார்க்க முடியாது, ஏன்? மகாமாயை மறைத்து வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய இந்திரியங்கள், உதாரணமாக கண்ணுடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான். அதனால் இந்த உலகம் சர்வசிய, இந்த உலகத்து முழுவதும் அப்பேற்பட்ட லிமிட்டேஷனோடு இருப்பதால் பகவான் என்னை ந பிரகாசயதி, நான் யாருக்கும் வெளிப்படுவதில்லை. யோகமாயா சமாவிருத்தா, இந்த உலகம் முழுவதும் இந்த யோகமாயால் நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோகமாயா என்ற வார்த்தை மிக அழகான வார்த்தை. இது அத்வைத வேதாந்தத்தின்படி யோகமாயா, ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். யோகமாயாவை, அதாவது மாயாவை திருப்பி போட்டோம்னா யா மா. யா என்றால் எந்த பொருளையாவது நம்ம சொல்லும்போது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளையாவது சொல்லும் பொழுது அது யா அப்படிங்கிறதாம். மா என்றால் இல்லை, இல்லாத ஒரு பொருளை நம்ம சொல்கிறோம், யா மா அப்படிங்கிறது. இந்த விளக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எது ஒன்று இல்லையோ அதுதான் மாயா. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் விவகார சத்தியமாக தோற்றத்தில் இருக்கின்றதை தான் இங்கே பகவான் மாயா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மகாமாயா நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்மால் எதுவுமே பகவானை உண்மை, அதாவது சத் விஷயத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை, வெறும் தோற்றம்தான் இந்த ஆத்ம தத்துவம். ஆனால் ஆத்ம தத்துவம் எப்பேற்பட்டது? அனுத்தமம்னா மேலான உண்மை. எம் லத்வா சாபரம் லாபம் மன்யதே நா அதிகம் சிதா அப்படின்னா இட் மீன்ஸ், அதாவது அந்த அனுத்தமம்னா மேலான உண்மை. இந்த மேலான உண்மையை அறிந்த ஒருவன் அதற்கு மேல் ஒன்றை அறிய விரும்ப மாட்டான். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஏன்னா நம்முடைய மனம் இப்போ எப்படி இருக்குது? இதுன்னா அடுத்து என்ன இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அனுத்தமம் உயர்ந்த உண்மையை அறிந்து கொண்டால் அதற்கு மேல் அறிய வேண்டிய எதுவும் இல்லை அப்படிங்கிறத அது சொல்கிறார். அதாவது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லும்போது சொல்லுவார், இந்த தெய்வீகமான இந்த மாயை, இந்த யோக மாயையின் கருணையாள், அதாவது அன்னையார், அதாவது காளி தேவியை சொல்லி பவதாரிணி சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மகாமாயை தான், ஆனால் அவருடைய கருணையால் நாம் நம்முடைய அறியாமையை அழித்து நம்மை இறைவனிடம் கொண்டு செல்லும். ஏன் இந்த மகாமாயை நமக்கு எப்போவுமே நம்மளை மறைச்சி நம்மளை இது பண்ணுமா அப்படின்னா, அதே மகாமாயை நம்மளை இறைவிடம் கொண்டு செல்லும் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல. இந்த மாயை தான் நம்மை, அதாவது மாயைங்கிற அந்த அவித்யா மாயிலிருந்து வித்யா மாயைக்கு போகும். வித்யா மாயை நம்மை இறைவனிடம் கொண்டு செல்லும். இந்த யோக மாயையினுடைய சேர்க்கை என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யோக மாயை யோக மாயை என்றால் என்ன? 3 குணங்கள் சேர்ந்தது. சத்வ ரச தமஸ், இந்த 3 குணங்களும். அதனால சொல்கிறார், மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். நாம் ஏற்கனவே பார்த்தது தான். இந்த மாயா எப்படிப்பட்டது? தெய்வீ ஏசாம் குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயா தெய்வீகமானது, என்னுடையது அப்படிங்கிறது பகவான் சொல்கிறாரு. 3 குணங்களின் சேர்க்கையால் ஆனது. சரி, இந்த 3 குணங்கள் என்ன செய்யுது? நம்மளை ஏன் இந்த மாதிரி பகவானை பார்க்க முடியாமல் செய்யுது அப்படின்னா சொல்கிறாரு. முதல் என்ன? தமோ குணத்தை எடுத்துக்குவோம். தமோ குணம் என்னென்னா ஆவரண சக்தி கொண்டது. அது என்னென்னா இருக்கிறத ஒன்று வேறு ஏதாவது காமிக்கும். அதாவது பகவானை முழுவதும் மறைச்சி வேறு ஏதாவது ஒன்று காமிச்சிட்ருக்கோம். நம்மளை பார்க்க முடியாது. அதனால் இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது?
உண்மையை மறைத்து விடுகிறது, முழுவதுமாக மறைத்து விடுகிறது. சுத்தமாக நம்மளை ஒன்றுமே புரியாத மாதிரி நம்மளை மூடனாக வச்சுக்கிறது. அப்புறம் ரஜோகுணம் என்ன செய்யும்னா பாதி மறைக்கும், பாதி வச்சுக்கும். பாதி உண்மையை காமிக்கும், பாதி பொய்யா இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இதோடைய குணம் அது. சத்வகுணம் மிக உயர்ந்த குணம். அந்த குணம் என்ன செய்யுதுன்னா 90% நம்மளை உண்மையை காமிக்கும். ஆனால் 10% நம்மளை திருப்பி அந்த பொய்யிலே கொண்டு போய் விடும். ஸோ இந்த மூன்றும் எப்படி என்றால் மிக உயர்ந்த உண்மை இருப்பதையும் அதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதையும் நம்மை உணர்த்தும். பகவான் சொல்கிறார், மிக மிக குறைந்த ஞானிகள் மட்டும்தான் என்னை அறிவார்கள். மிக மிக குறைந்த ஞானிகள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராமாயணத்தில் பகவான் ராம அவதாரத்தில் வந்தபோது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணரை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், பகவான் ராமகிருஷ்ணர் வந்த அவதாரத்தில் கமார்புகூரில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த சீனிவாசர் மட்டும்தான் அவரை உண்மையை புரிந்து கொண்டு அவர் அவதாரம் என்பதை தெரிந்து கொண்டார். அதனால் இந்த மகாமாயை இந்த சத்வகுணம் 90% மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்னுடைய மாயா மம மாயா அப்படின்னாரு. அங்கே பகவான் மகாமாயை என்ன சொன்னார்? என்னுடைய மாயை, அதாவது என்னுடைய இன்னொரு அர்த்தநாரீஸ்வரர், ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண் மாதிரி, புருஷன் பிரகிருதி, அதுதான் என்னுடைய மகாமாயை அப்படின்னு சொல்கிறார். இந்த மகாமாயிடம் யாரும் தப்பிக்க முடியாது. மகாமாயால் என்னை யாரும் பார்க்க முடிவதில்லை என்றும், ஒருவேளை பார்த்தால் பகவான் சொல்கிறார், ஒவ்வொரு நம்ம சில பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் பகவானை பார்த்துருக்கேன்னா அவங்க எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, பகவான் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆத்மாவாக இருக்கிறார், தனித்தனியாக இருக்கிறார் என்று தவறாக சில பேர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னை யாரும் பார்க்க முடிவதில்லை, அப்படி பார்த்தாலும் ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கிறார், தனித்தனியாக இருக்கிறார் என்று தான் பார்க்கிறார். ஆனால் இந்த பரம்பொருள் நமக்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, ஒரு நடிகன் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உடை, அவருடைய தாடி, அவருடைய மீசை, அவருடைய ஹேர் ஸ்டைல் என்று அப்படி பார்க்கும்போது அந்த நடிகை யார் என்றே நமக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பகவான் சொல்கிறார், என்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் இந்த மனிதரை பகவான் மூடன் என்று சொல்கிறார். அதாவது நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனை நம்ம பார்த்தாலும் அதே பரம்பொருள் தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் இருக்காரு அப்படிங்கிறத ரங்கநாதன் சொன்ன அந்த நாடகத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் நடிக்கிறோம். ஆக எல்லாருடைய ஒட்டுமொத்தம் பகவான் தான் அப்படிங்கிறத நாம் அறிவதில்லை. காரணம் மூடன் என்றால் நம்ம மயக்கி வச்சிருக்கிறது இந்த மகாமாயை. யாருன்னு தெரிஞ்சுக்கவில்லை. இந்த மகாமாயை பகவான் சொல்ல, நான் பிறப்பற்றவன், அவ்யயம், எந்த மாற்றத்திற்கும் உட்படாதவன் என்று இருப்பது உண்மை. அதாவது ஆத்ம தத்துவம். அது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு, மாற்றம் என்று ஒன்று இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்தோம், व्यயம் அப்படின்றா மாற்றத்துக்கு உட்பட்டது, அவ்யயம் என்றால் மாற்றத்துக்கு உட்படாதது. இது ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அஜம் என்பது பிறப்பற்றது அப்படின்னு சொன்னோம். இந்த व्यயம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 2வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி வீரஸ்தத்திரம் முக்கியதே அப்படின்னு பார்த்தோம். 6 வகையான மாற்றம் இருக்குங்கிறத நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், பிறந்த குழந்தை இருக்கிறது, பிறக்கிறது, வளர்கிறது, அப்புறம் வாலிப பருவம் வருகிறது, தேய்கிறது, நோய் நொடி வருகிறது, மறைகிறது. ஆக இந்த 6 தத்துவம் 6 மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 6 எப்படி எதுனா இந்த பராப்பிரகிருத்தியில் வந்தப்போ தான் இந்த மாதிரி. ஆக பராப்பிரகிருதி எந்தவித மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதான் இந்த தத்துவம் சொல்லலாம். இது 13வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. மாறாத அவ்யயமான என்னுடைய சொரூபத்தை யாரும் அறிவதில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பகவான் ராமகிருஷ்ணர் மதுர்பாபு நடந்த நிகழ்வு ஒன்று. என்னென்னா, மதுர்பாபு ராமகிருஷ்ணருக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் 14 வருடம் அவருக்கு என்னென்ன தேவையோ
எல்லாம் செய்து கொடுத்தார். அவருக்கு சேவையும் செய்தார். கிட்டத்தட்ட 13 வருடம் அவர் சேவை செய்தார். அப்போது பகவான் ராமகிருஷ்ணர் அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மகன் மாதிரியே நினச்சிக்கிட்டாரு. அதாவது மத்ரு பாபு வந்து பகவான் ராமகிருஷ்ணர் பாபான்னு கூப்பிடுவாராம். அவர் வேறு யாரையுமே அப்படி சொல்ல அனுமதிக்கல. அதனால் பகவான் ராமகிருஷ்ணர் மத்ரு பாபு வீட்டில் எங்கே வேணாலும் போவார். அவர் இஸ் ஆக்சஸ் எவ்ரிவேர். அதாவது அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது, கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு நாள் வந்து அவர் சமாதியில் இருந்தப்போ, அதாவது தக்ஷிணேஸ்வரத்தில் நடந்தது. சமாதியில் இருந்தப்போ அந்த துணி நெருப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து விழுந்துடுறாரு. சமாதியில் விழுந்தவுடனே அந்த கறி கட்டை, எரிஞ்சுக்கின்ற கறி கட்டை ஒன்று வந்து அந்த நம்ம அவருடைய முதுகில் போய் உக்காந்துருக்குது, எரிகிறது. அதனால் அந்த காயம் அவருக்கு இருந்தது. அப்புறம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது அந்த அளவுக்கு அவர் சமாதி, இந்த உலகம், இந்த உடல் மனம் எதுவுமே அறியாத ஒரு சமாதி. அந்த சமாதியில் அந்த எரியிற துணியில் விழுந்தனால அந்த துணியில் இருக்கிற ஒரு கறிக்கட்டை வந்து எரியிற கோல், லைவ் கோல், அது வந்து நம்ம அவருடைய முதுகில் இருந்தனால ஜெகதம்பா தாசி, அதாவது மத்ரு பாபாவுடைய மனைவி, குருதேவரை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட ஒரு மருத்துவரை வச்சு அவங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட குருதேவருடைய மகள் மாதிரி தான் ஜெகதம்பா. அப்போ ஜெகதம்பா என்ன பண்ணுறா, அந்த ஒரு நாள் வந்து துர்கா பூஜை நேரம் குருதேவரை தனியாக விட முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெகதம்பா தன்னுடைய நகையெல்லாம் கொடுத்து போட்டு அவங்க குருதேவரை வந்து ஒரு பெண் வேடத்தில், அதாவது அவங்க சேலையெல்லாம் கட்டி ஒரு பெண் வேடத்தில் வச்சு என்ன பண்ணாங்க, அந்த தேவிக்கு துர்கா தேவிக்கு ஆரத்தி நேரத்தில் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குருதேவரை. அதை மத்ருபாபு பார்க்குறான். யார் அந்த பெண், நான் இது வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு திருப்பி பார்க்குறாரு. அவருக்கு புரியவே இல்லை. ஷார்ட் அவர் தான் ஒரு சிறந்த மகா நடிகராச்சே பகவான் ராமகிருஷ்ணர். எந்த உடையை போட்டாலும் எப்படி அந்த பாவனை நடை உடை எல்லாமே மாற்றிக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணாகவே அவர் அப்புறம் அந்த ஆரத்தியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் ஜெகதம்பாவை கூப்பிட்டு கேட்குறாரு மதுருபாபு, யார் அந்த பெண் அப்படின்னு. அப்போது ஜெகதம்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, தெரியலையா, உங்கள் பாபா தான் வந்திருந்தா, தெரியலையா உங்களுக்கு, பகவான் ராமகிருஷ்ணன் தான் வந்தார் அப்படிங்கிறத எனக்கு தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மகாமாயை மறைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இந்த கருத்து பாகவதத்துலேயும் வருது. கிருஷ்ணரை அடையாளம் கண்டுகொள்ள பிரம்மதேவராலையும் முடியலை, இந்திரராலையும் முடியலை. காரணம் என்னவென்றால் இந்த தெய்வீக மாயை சக்தி தான். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னென்னா, தேவர்களே இந்த பரம்பொருளை அறிய முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் சாதாரண மனிதர்களால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? எப்போ முடியும்? அவன் அருளால், அவருடைய கருணை இருந்தால், அவருடைய அருள் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நம்ம அவரை எடுக்க முடியும். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் வந்து 11வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லும் பொழுது சொல்கிறார், கிருஷ்ணா நான் உன்னையும் அர்ஜுனன் கேட்குறான், நான் உங்களை பார்க்க முடியுமா, அந்த ரூபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, அப்போ நான் உனக்கு அந்த ரூபத்தை காமிக்கிறேன், ஆனால் இது சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. ஏன், நம்ம கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, இவ்வளவுதான் பார்க்க முடியும்னு சொல்லி. அதனால் நான் உனக்கு ஞான சக்ஷு அப்படிம்பார். அதாவது நான் உனக்கு ஞான கண்களை கொடுக்கிறேன், அந்த ஞான கண்களால் நீ என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஞானக்கண் கொடுக்குறாரு. ஞானக்கண் கொடுத்தோன்னா அவர் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? சிருஷ்டி ஸ்திதி லயம், பிறப்பு, என்ன இது, பிறத்தல், காத்தல், அழித்தல், இதெல்லாம் 3 பார்க்கணுன்னா அவர் பயந்து போய்ட்றாரு. பார்த்துட்டு கடைசி அந்த 16வது ஸ்லோகத்தில் என்னமோ சொல்லுவார், கிருஷ்ணா உன்னுடைய சாதாரண ரூபத்தை எனக்கு காமிச்சிரு, எனக்கு வந்து இந்த விஸ்வரூபமெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத. காரணம் அந்த பயம் வந்துடுது அவருக்கு. அதே மாதிரி தான் பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு நாள் நான் உங்களுடைய ரூபத்தை, விஸ்வரூபத்தை பார்க்கணும், அதாவது உங்களுடைய அவதார ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவர் பகவான் ராமகிருஷ்ணர் வேண்டாம் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் திருப்பி கேட்டனால அவர் அந்த ரூபத்தை காமிச்சோன்னா என்னால் பார்க்க முடியலன்னு நான் அவ்வளவு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. ஏன்னா நம்முடைய லிமிட்டேஷன் அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இதை வந்து நம்முடைய பிரம்மானந்தருடைய வாழ்க்கையில் நடக்குது. பிரம்மானந்தர் ஒரு தடவை கேட்டு, பகவானுடைய ரூபத்தை பார்க்கணுன்னு என்னால் பார்க்க முடியல, என்னுடைய சாதாரண ரூபத்தையே தரிசனம் கொடுங்க, மனித ரூபத்தில் தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார்.
அதுபோல் அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கைன்னு அது சிபுதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது ஒரு பிரம்மச்சாரி. அவர் சிபுதான் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவர் ஒரு நாள் அன்னையாரோட மார்க்கெட் போகிறாரு. மார்க்கெட்டெல்லாம் அந்த காலத்தில் சந்தை போயிட்டு நடந்து தான் போகணும், நடந்து வரணும். போயிட்டு வரும்போது அந்த வயல் வரப்பில் தான் நடந்து போவாங்க. போயிட்டு வரும்போது எல்லாம் சாமானெல்லாம் வாங்கிட்டு, காய்கறி எல்லாம் வேண்டியது வாங்கிட்டு அம்மா முன்னாடி போகிறாங்க. பின்னாடி அந்த சிபுதா வராரு. திடீர்னு சிபுதாவுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ கேட்குற, அம்மா நீங்கள் காளி தானே உங்களுக்கு அப்படின்னா. அப்போது அம்மா இப்படி திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, என்ன பேசுகிற நீ? நான் உன்னுடைய அத்தை தான், நான் ஒன்றும் இது இல்லைன்னு. இல்லை நீங்கள் காளி என்கிட்ட மறைக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய உண்மையான சொரூபத்தை காமிங்க அப்படின்னா. சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னா. இல்லை நீங்கள் எனக்கு அந்த சொரூபத்தை காமிச்சா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த கையில் இருந்த சாமான்லாம் கீழே வச்சிடுறாரு. இப்போ அன்னை அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அன்னையுடைய ரூபம், காளி ரூபம் பார்த்த உடனே மயங்கி கீழே விட்டார். இதுக்கு தான் சொன்னேன் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி கொண்டு போகிறாங்க. இது இருக்குது. அதே போல் அரூபானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு இதில் நடக்குது. என்னென்னா, அம்மா பூஜையில் உட்காந்துருக்காங்க. பூஜையில் உட்காந்துருக்கும்போது இந்த அதாவது அரூபானந்தர் அவர் என்ன பண்ணுறாரு, அன்னையோட அன்னைக்கு நிறைய சேவை செய்தவர். அன்னையோடைய ரைட் சைடில் உட்கார்றாரு. உட்காந்து அவர் எப்படி தற்செயலாக அண்ணனுடைய கண்ணை பார்க்குறாரு. அம்மா பூஜையில் உட்காந்துருக்காரு. கண்ணை பார்த்தோன்னா அந்த கண்ணுடைய பிரதிபலிப்பு, அது நெருப்பு மாதிரி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துட்டார். அவர் அங்கேயே அப்படியே கப்சிப்புன்னு உட்காந்தார். காரணம், அந்த ஸ்வரூபம் ஒரு செகண்டு அம்மா பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா அப்படியே வாய் அடைச்சி உட்காந்துருந்தார். ஸோ இப்படி அவங்களுடைய கருணை இருந்தால்தான் நாம் அந்த நம்மளுடைய சொரூபத்தை பார்க்க முடியும், ரூபத்தை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி பயந்துக்கிட்டு கீழே விடுவோம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இது. அதனால் இந்த ரூபத்தை அவருடைய அருளால் தான் நம்முடைய அதனுடைய சொரூபத்தை பார்க்க முடியும். இந்த நிலை நம்முடைய அவதார புருஷர்கள் அடையாளம் காண முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்து வரும். எப்படின்னா, அடுத்த ஸ்லோகம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, வேதாகம் சமாதீதானி வர்த்தமானானி சார்ஜுனா பவிஷ்யாமி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. வேதாகம் அப்படிங்கிறார். அதாவது இது இந்த வேதா அகம் அப்படிங்கிறது, வேதான்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதா அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க, அதாவது தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். வேதா அகம், அகம்ங்கிறது இந்த இடத்துல ரெண்டு பொருள் இருக்குது. எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியும். என்ன தெரியும்? சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாமின்னா, கடந்த காலம், நடக்கின்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் நான் அறிவேன் அப்படிங்கிறத ஒரு பொருள். எனக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அறியும் என்று பகவான் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் சொல்லும் பொழுது, ஈஸ்வரனாக சொல்லும் பொழுது சொல்லாது, எனக்கு ஜீவராசிகளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு மீனிங். என்னென்னா, சர்வஜன், எல்லாம் அறிந்தவன் என்ற பொருள் கூறுது. அதே பிரம்ம தத்துவத்தில் பார்த்தோம்னா, எல்லோருடைய மனதை பிரகாசிப்பது யாரு? இந்த பரம்பொருள், பிரதிகாசம் அப்படின்னு சொன்னோம். பரம்பொருளுடைய பிரதிபலிப்பு, பிரதிகாசமாக நம்முடைய மனதில் அந்த மனம் பிரகாசிக்கிறது. மனம் எப்போ பிரகாசிக்கும்? மனதுக்கு சுயமாக சுயம் பிரகாசம் கிடையாது. இந்த பிரதிகாசம் வந்தனால தான் மனம் ரிஃப்ளெக்ட் ஆகி நான் அப்போ தான் ஞானம் அஞ்ஞானம் எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஏன்னா இது மனம் ஒரு ஜடம் தானே. அந்த ஜடத்துக்கு உயிர் கொடுத்தது யார்? இந்த பிரதிகாசம். பிரதிகாசம் எங்கேருந்து வந்தது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பரம்பொருளுடைய ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது இந்த தத்துவத்தை பிரம்மஸ்வரூபத்தில் பார்த்தோம்னா, நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏன்? பிரகாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சாட்சியை எல்லாம் நடக்க வைக்கிறதெல்லாம் பார்க்குறாரு அவர், எல்லாம் பார்க்குறாரு. அதனால் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கும்போது நான் சர்வஜன், பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது நான் சாட்சி அப்படிங்கிறது. அதுதான் அர்ஜுனா, சென்றதும் இருப்பதும் வருவையும் ஆகிய
உயிர்களெல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறிவதில்லை. அதான் சொல்கிறார். அதாவது பூதானின்னா மூன்றும் அப்படிங்கிறது. மாம் தூ வேதன கர்ச்சனை, என்னை யாரும் அறிவதில்லை. ஏன் அறிவதில்லை? மகாமாயாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னா, பரம்பொருள் யாரும் அறிவதில்லை, காரணம் யோகமாயா என்று நம்ம பார்த்தோம். அதனால் அஞ்ஞானியாகவும் இந்த உண்மை அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றார். மேலும் பகவானே இதே மாயையை அணிகலனமாக அதாவது ஒரு ஆபரணமாக வைத்திருக்கார். மாயை எங்கிருந்து வந்தது? பகவானிடம் வந்தது. மம மாயான்னு சொன்னார். அது பகவானிடம் இருக்கும் போது அது அணிகலனாக ஒரு ஆபரணமாக இருக்கிறது. அதே மனிதனிடம் வரும்போது, ஜீவராசிகள் வரும்போது அது நமக்கு மாயையாக வருகிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாயை என்னிடம் வேலை செய்யாது, பகவானிடம் வேலை செய்யாது. யார்கிட்ட வேலை செய்யும்? அதாவது ஜீவராசிகளில் தான் வேலை செய்யும். இந்த மாயை அணிகலனமாக அலங்காரமாக என்னை அலங்கரிக்கிறது இந்த மாயை. இந்த ஜீவனிடம்தான் இந்த மாயை வேலை செய்யும். இந்த 26வது ஸ்லோகத்தை 2 கருத்தை சொல்கிறார். அதான் ஒன்று சர்வஜன் என்ற கருத்து, எல்லாம் நான் அறிவேன் என்று. அதே போல் நான் எல்லோருக்கும் சாட்சியாக இருக்கிறேன். அதாவது என்னுடைய அபரா பிரகிருதி ஈஸ்வர ஸ்வரூபத்தில் பார்த்தோம்னா நான் சர்வஜன். பராப்பிரகிருதி என்ற மேலான தத்துவத்தில் பார்த்தால் மாயையை தவிர்த்த பிரம்மம் அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது நான் சர்வ சாட்சியாக இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் நான் என்று சொல்வது 2 பொருளாக சொல்கிறார். நான் எல்லாம் அறிவேன், அப்பொழுது ஈஸ்வர சுரூபமாக இருந்து எல்லாத்தையும் அறிவேன். அதன் பிறகு சாட்சியாக இருந்தும் எல்லாத்தையும் அறிவேன் அப்படின்றார். இந்த மாயா இல்லாத பிரம்மம்தான் சாட்சி ஸ்வரூபம். அதனால்தான் இந்த நான் என்ற சொல்லுக்கு சர்வஜன் சாட்சி, சர்வ சாட்சி என்று சொல்கிறார். இப்பொழுது முதல் கருத்தை நம்ம பார்ப்போம். பகவான் எப்பொழுது சர்வஜனான், எப்படி ஆனான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது இந்த பகவானிடம் இருக்கும் ஒரு சக்தி மகாமாயா. அதனால்தான் பகவானிடம் மாயாவிங்கிறோம். பகவானோட மாயா இருக்கிறதுனால தான் பகவானை மாயாவின்னு சொல்கிறோம், ஈஸ்வரன் என்று சொல்கிறோம். அதாவது பிரம்ம தத்துவம் மாயா தத்துவம் சேர்ந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த பிரம்ம தத்துவம் மாயா தத்துவத்திலிருந்து என்ன ஆரம்பிக்குதுன்னா சூக்ஷ்மமான மனம் தோன்றுகிறது. ஸோ காரணம் யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரனுங்கிறது என்ன? பிரம்ம தத்துவம் ப்ளஸ் மாயா. இந்த மாயாவில் இருந்து தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மாயாவில் தான் சூக்ஷ்மமான மனம் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த உலகம் தோன்றுகிறது, இந்த சூஸ்தூல சரீரம் தோன்றுகிறது. எப்படி தருது? பிரம்மத்தினுடைய பிரதிகாசத்தினால தான் இதெல்லாம் நமக்கு பிரகாசமாகி ஒவ்வொன்றா வருதுன்னு சொன்னோம். ஸோ இந்த உலகம் சர்வ வஸ்து இருப்பதை அறிய முடிகிறது. எப்போ? இந்த மனதை பிரகாசிப்பது. எது பிரகாசிக்கிறது? பிரதிகாசம். பிரதிகாசம்ங்கிறது என்ன? பிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன். அதுதான் பிரதிகாசமாக இந்த மனதை பிரகாசப்படுத்துகிறது. அந்த மனம் பிரகாசம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்து எல்லாமே புரிஞ்சுக்கிறது, அது அறிகிறது அப்படின்னா. ஆகவே நம்முடைய மனம், உடல், இந்த உலகம் மாயையிலிருந்து தோன்றியது, மாயையினுடைய அம்சம், மாயையினுடைய அங்கம்ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த மனம் அஜ்ஞானம் ஞானம் இரண்டும் மனதிலே தான் இருக்கிறது. இப்போ என்ன இருக்குது? அஜ்ஞானம் இருக்குது. இப்போ நமக்கு அஜ்ஞானம் எங்கே வரும்? மனதில் தான் வரும். அதே மனதில் தான் ஞானமும் வரும். ஸோ இந்த அஜ்ஞானம் ஞானம் ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். அஜ்ஞானத்திலிருந்து ஞானம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதான் சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இரண்டும் இருப்பது மாயை. இனி பகவான் ஈஸ்வரனுடைய மனம் என்ன என்றால், ஈஸ்வரனுடைய மனம் என்னவென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுடைய ஒட்டு மொத்தம் சேர்ந்த மனமே ஈஸ்வரனுடைய மனம். என்ன? இப்போ என்னுடைய மனம் இங்கே இருக்கின்ற இந்த ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுடைய மனதையும் ஒன்று சேர்த்தால் அதுதான் ஈஸ்வரனுடைய மனம். அதனால தான் சர்வஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? எனக்கு என்ன தெரியுமோ மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுமோ, எனக்கு என்ன தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும், அந்த கொஞ்சத்தை மட்டும்தான். இது மாதிரி எல்லாருடைய எல்லா விஷயங்களும் எல்லாம் தெரிஞ்சனால
ஈஸ்வரனுடைய அறிவு பரிபூர்ணமாக இருக்கிறது. அதாவது ஈஸ்வரனுடன் தான் வந்தது, காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார், நம்மெல்லாம் காரியமாக இருக்கிறோம். ஸோ எனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அது பகவானிடமும் இருக்கிறது. அதுபோல் யார் யார் யாருக்கு யாருக்கு என்னென்ன அறிவு இருக்கிறதோ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பகவானுடைய அறிவு. அதனால்தான் பகவானை எல்லாம் அறிந்தவர், சர்வஜன். அதனால் பகவானுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. நம்மிடம் இருக்கும் மனம் மாயையிலிருந்து வந்தது. ஆகவே இந்த மாயை பகவானுடைய சக்தி என்பதால் பகவான் சர்வஜன். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் நடந்ததை, அதாவது கடந்ததை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்பொழுது நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போவது எல்லாமே நான் அறிவேன். அதனால்தான் சமஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சமஷ்டி இந்த இடத்துல ஈஸ்வர தத்துவம் பகவானை குறிக்கிறது. அவர் சமஷ்டி. சமஷ்டினா எல்லாம் சேர்ந்தது. ஏன்னா நமது என்ன செய்யலாம், இந்த அத்தியாயம் முதல்ல என்ன சொன்னோம், பகவானே நிமித்த காரணமாகவும் இது உபாதான காரணமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே இறைவன் தான் என்பதை அங்கே சொன்னார். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே பகவான் தான். அப்போ அது வெஷ்டி, சமஷ்டி. அப்போது இங்கே அந்த மாயையிலேருந்து தோன்றிய இண்டிவிஜுவல் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தர். அப்போ நம்ம யார், வெஷ்டி. வெஷ்டி தான் இந்த ஜீவன். ஜீவனுடைய அதாவது வெஷ்டி ஆகிய இந்த ஜீவன் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். நம்முடைய ஒரு மனதை வைத்து கொண்டு நாம் எல்லா மனதையும் அறிய முடியாது. ஆனால் பகவான் எல்லா மனதையும் வைத்து கொண்டிருப்பதால், ஏன்னா எல்லாருடைய மனதும் அவருடைய மனசு தான், வைத்து கொண்டிருப்பதால் எல்லாவற்றையும் அவர் அறிவார். அதனால்தான் யாருக்கும் தெரியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, புரந்தரதாசருடைய வாழ்க்கையில் நடக்குது. புரந்தரதாசர் சீடனாக இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்தில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, பிரம்மச்சாரிகள். அவருடைய குருநாதர், புரந்தரதாசருடைய குருநாதர் என்ன சொல்கிறாரு, யாரோ பக்தர் ஒருத்தர் வந்து வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, நல்ல செவ்வாழை வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பக்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் எல்லா பிரம்மச்சரியம் கூப்பிட்டு, அதில் புரந்தரதாசர் ஒருத்தர் எல்லாருக்கும் கொடுத்து இந்த பழம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பழமும் பிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ குருநாதர் ஒரு இது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சாப்பிடுங்க இந்த பழத்தை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் வந்து சதரை தூக்கி இப்படி மறைச்சி வச்சு சாப்பிட்றாரு, ஒருத்தர் இருட்டில் போய் சாப்பிட்றாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றாரு. ஆனால் புரந்தரதாசர் மட்டும் சாப்பிட முடியல. சாப்பிட முடியலன்னா என்ன, பகவான் எல்லாருடைய இருதயத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறார். அப்படிங்கும்போது நான் எப்படி மறைச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் கடைசி என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பழத்தோடு அப்படியே வர்றாரு. அப்போ புரந்தரதாசர்கிட்ட குருதேவர், அவருடைய குருநாதர் கேட்டார், நீ சாப்பிடலையான்னு கேட்டார். நீங்கள் சொன்ன கண்டிஷன் என்ன, யாரும் பார்க்காம அதை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. நான் என்னால் முடியலை, காரணம் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார், என்னால் அது இல்லாமல் அவர் பார்க்குறாரே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல உடனே அவர் அதாவது தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டார் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ பகவானே எல்லா மனதிலும் அந்தர்யாமியாக இருந்து அறிந்து கொண்டிருக்கிறார், தான் சர்வஜன். இது ஈஸ்வர தத்துவம் சொல்கின்ற விஷயம். இனி பிரம்ம தத்துவத்தை பற்றி பார்ப்போம். பிரம்ம தத்துவம் பற்றி எல்லாருடைய மனதிலும் சாட்சியாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதாவது அகம்ங்கிற வேதாகம் அப்படின்னு சொன்னார். இங்கே இந்த இடத்துல இந்த அகத்துக்கு என்ன பண்ண, சைத்தன்யம்னா என்ன, எல்லா சைத்தன்யமும் சேர்ந்தது தான் பிரம்மஸ்வரூபம், பிரம்ம தத்துவம். அதாவது ரெஃப்ளெக்ஷன் தான் சொல்கிறேன் நான். வந்து சைத்தன்யம்ங்கிறது ஒரு ரெஃப்ளெக்ஷன் தான், அது புரிகிறதுக்காக சொல்கிறேன். அதாவது சைத்தன்யமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த உடல், இந்த மனம் வேலை செய்கிறது என்றால் சைத்தன்யமாக இருக்கிறதுனால தான் வேலை செய்கிறது. இந்த சைத்தன்யம் எப்படி ஆச்சு, இந்த ரிஃப்ளெக்ஷன், பிரதிகாசம், பரம்பொருளுடைய அந்த பிரதிபலிப்பு நம்முடைய மனதில் பட்டு இந்த மனம் பிரகாசம் அடைஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அப்போது பிரம்மஸ்வரூபமாக பார்த்தால் எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏன், என்னிடத்திலிருந்தான், என்னுடைய இந்த பரம்பொருளிடங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாருடைய மனதையும் பிரகாசப்படுத்துறது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சாட்சியாக நடந்து கொண்டு இருக்கிறார். நடப்பதையும் பிரகாசப்படுத்துவது, அதாவது இங்கே கடந்ததையும் நான் தான் பிரகாசப்படுத்தினேன்,
இப்போ நடப்பதையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன், நீ நடக்கப் போவதையும் நான் தான் பிரகாசப்படுத்துகிறேன். காரணம், நானே இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம், உபாதான காரணமாகவும் இருப்பதால். உதாரணமாக சொல்ல போனோம்னா, பானை செஞ்ச குயவனுக்கு அந்த எல்லா பானையினுடைய அறிவு இருக்கும். எந்த சைஸு, எவ்வளோ மண் தேவைப்பட்டது, எப்படி இது செஞ்சேன், என்ன மாதிரி இது எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வாங்கிட்டு போன இண்டிவிஜுவல் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பார்க்கும்போது அந்த நம்ம வாங்கின பானையை பற்றி மட்டும்தான் நமக்கு அறிவு இருக்கும். அதனால் இந்த இடத்துல பகவானை நாம் குயவனாக, அதாவது சர்வஜனாக பார்க்குறோம். நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா வேதாகம் சமதீதானி, வேதா ப்ளஸ் அகம், நான் அறிகிறேன். சமதீதானின்னா கடந்த காலத்தை அதுக்கப்புறம் நடக்கின்ற இந்த நிகழ்காலத்தை அனைத்தையும் நான் அறிவேன். அடுத்து இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நான் அறிவேன். வர்த்தமானான்னு பவிஷ்யாமி, இனி நடக்கப் போவதையும் நான் அறிவேன். பூதானி என்றால் அனைத்தையும் அறிவேன்ங்கிற சொல்கிறான். அதனால தான் பூதானின்னு கடைசி போட்டிருக்காரு. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுனா பவிஷ்யாமி ச பூதானி. எல்லா பூதானிங்கிறாரு இந்த இடத்துல என்ன பொருள்னா எல்லாவற்றையும், கடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற இந்த மூன்றையும் தான் பூதானின்னு சொன்னார். அனைத்தையும் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடந்து இருக்கின்ற இனி வரப்போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன். அதனால்தான் மாம். ஆனால் மாம் அப்படிங்கிறார். மாம் என்ன? மாம் கச்சன வேத, என்னை இந்த ஜீவராசிகள் யாரும் என்னை அறிவதில்லை. மாம் என ஈஸ்வர சுரூபமாக இருக்கின்ற நான் என்னை ந வேத அறியப்படுவதில்லை. ஆனால் நான் எல்லாவற்றையும் அறிவேன். அதுதான் சர்வஜன் என்கிறார். நான் ஈஸ்வரனாக இருந்து மாயா என்னை சர்வஜன் என்ற தன்மையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த மாயையிடம்தான் அது மனம் தோன்றியது. அதனால் எல்லா மனம் சேர்ந்தது தான் இந்த மாயா. அதே மாயை ஜீவனிடம் இருக்கும் பொழுது அது அல்பஜன். ஏன்னா இந்த மாயை தான் எல்லாம் மறைக்குது. இந்த மாயை நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம மறைக்கிறது. அதனால் நம்ம அல்பஜன் ஆகிடுறோம். நம்முடைய தெய்வீக தன்மையை நம்ம மறந்துடுறோம். அதே பகவானிடம் போகும்பொழுது அந்த மாயை வேலை செய்யாது. அதனால் என்ன ஆகுது? அது அங்கேயே, அதாவது அந்த சர்வஜன் மாயை, அந்த மாயா சக்தியை இழந்து விடுகிறது. மாயை பகவானை எதுவுமே செய்வதில்லை. அதனால் இந்த மாயையிடந்து தோன்றிய அந்த மனம் எல்லாம் பகவானுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி மாயை பகவானை மயக்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா 24லேருந்து 26 வரைக்கும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுன்னா பகவானுடைய பராபிரகிருதி உயர்ந்த தத்துவத்தை பற்றி விளக்குகிறார். எனக்கு 2 பிரகிருதி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஒன்று பிரம்ம தத்துவம், மற்றொன்று ஈஸ்வர தத்துவம். மாயா என்ற சக்தியோடு சேர்ந்தது தான் ஈஸ்வர தத்துவம். இந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து வந்தது தான் அபரா பிரகிருதி, மாறக்கூடிய அழியக்கூடியது. இந்த பிரம்ம தத்துவம், அதாவது பராபிரகிருதி யாரும் இந்த இந்திரியங்களாலோ மனதாலோ அறிய முடியாது அப்படிங்கிறதை பார்த்துட்டோம். அப்படி அறிய முடியும் என்று நினைப்பவர்கள் யார் என்றால் அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள். என்னுடைய உயர்ந்த தத்துவம் எல்லோரும் உணர முடியாது. காரணம், பகவானுடைய யோக மாயையால் நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சர்வஜன் என்ற சொல்றாரு. எல்லாம் அறிந்தவன், சமஷ்டியாக நான் இருக்கிறேன். சமஷ்டி என்றால் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்று சேர்ந்தது. அதான் சமஷ்டியாக இருக்கின்ற நான், ஈஸ்வரன் பகவான் எல்லாவற்றையும் அறிவேன். என்னிடமிருந்து தோன்றிய வெஷ்டி. அதனால தான் நமக்கு ஏற்கனவே 4வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம், 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம். காரண காரிய தத்துவம். காரணத்திலிருந்து இந்த காரியம் தோன்றியது. காரணம் எல்லா காரியத்தையும் அறியும், ஆனால் காரியம் அந்த காரணத்தை அறியாது. அதனால தான் நம் இறைவனை அறிய முடிவதில்லை அப்படின்னு சொல்லி, ஜீவன் என்னை அறிவதில்லை. காரணம் அதாவது காரணமாக இருந்த என்னவென்றால், ஏன் அறிய முடியவில்லை என்றால் காரண காரிய தத்துவம். காரணத்தை அறிய முடியாது. பகவான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதால் அவரை யாரும் அறிவதில்லை. 2வதாக சாட்சியாக இருக்கிறேன் என்றால், நான் எல்லோருடைய மனதையும் இந்திரியங்களையும் பிரகாசப்படுத்துகிறேன். எதனால்? பிரதிகாசம் பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பால்
எல்லாருடைய மனமும் உடலும் இந்திரியங்களும் பிரகாசப்படுகிறது. அதனால்தான் என்னை யாரும் அறிய முடிவதில்லை. சைத்தன்யம் என்பதால் இந்த மனம் இந்திரியத்திடம், அதாவது இந்த மனம் இந்திரியங்கள் எல்லாம் ஜடம், அதனால் சைத்தன்யம்தான் இந்த மனதையும் இந்திரியத்தையும் பிரகாசப்படுத்துகிறதுனா நான் இயக்குகிறது அப்படிங்கிறத இந்த 26வது ஸ்லோகத்தை சொன்னார். இனி 27வது ஸ்லோகம். நாம் ஏன் இறைவனை ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். நம்முடைய தெய்வீகத்தன்மை, நாம் தெய்வீகமானவர்கள், நாம் இறைவனுடைய குழந்தைகள் என்றெல்லாம் நம்முடைய உபனிஷத்து, நம்முடைய பகவத்கீதையெல்லாம் சொல்கிறது. ஆனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை. எதுக்குன்னா மாயா நம்மால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா. இந்த மாயை எப்படி தோன்றியது? நாம் ஏன் இந்த மாயை வசப்பட்டு இருக்கிறோம்? இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? என்ன காரணத்தினால் நமக்கு இந்த ஞானத்துக்கு நம்முடைய தெய்வீகத்தன்மை நாமே புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதற்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறாரு. அதாவது மக்களது அஞ்ஞானத்துக்கு பக்தியின்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம்தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால தான் அந்த மனதுக்குள்ள என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இச்சா துவேஷ சமுத்வேன துவந்த மோகேன பாரதா. இச்சா துவேஷ, இச்சாங்கிறது தெரியும் உங்களுக்கு, அதாவது பற்று, விருப்பு வெறுப்பு. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன, துவந்தம்னா இருமை, துவந்த மோகம், இந்த ரெண்டுமே இருக்குன்னா துவந்த மோகம், இந்த இருமை இருப்பதனால தான் மோகம் வருது அப்படிங்கிறாரு. துவந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தவ. சர்வபூதானி எல்லா உயிரினங்களும் சம்மோகம் நன்றாக இந்த மோகத்தால் மறைக்க அதாவது முங்கி இருக்கு, மோகத்தால் முங்கி இருக்கு. சர்க்கே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிறக்கும் பொழுதே ஒரு ஜீவன் இந்த உயிரோடு இந்த உடல் பெற்று விட்டால், இந்த உடல் வந்துருச்சு அப்படின்னா அப்போவே அன்னையிலேருந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தரும் பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா நம்ம முட்டாளுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் மீண்டும் மீண்டும். காரணம் முட்டாள்னா அக்ஞானியை தான் முட்டாள்னு சொல்கிறேன். அக்ஞானினா என்ன? நம்முடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்? இந்த மகாமாயினால். இந்த மகாமாயை எங்கே வந்தது? இந்த இச்சா துவேஷம்னால. இந்த இச்சா துவேஷம் எப்போ வந்துச்சு? நம்ம பிறக்கும் போதே வந்திருக்கு. இது பரம்பரை சொத்தாக நமக்கு இருக்குது இச்சா துவேஷம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில், இந்த சிம்பிள் மீனிங் என்ன சொன்னால், அதாவது விருப்பு வெறுப்பு துவந்த மோகத்தினால் பிறக்கும் பொழுதே எல்லா உயிர்களும் மோகத்தால் குழப்பம் அடைந்து இருக்கிறது. இதோட தத்துவம் நம்ம புரியாமல் நம்ம இருக்கோம். குழந்த பிறகுனா அழுகுது, ஏங்கிறது உடனே அதுக்கு இச்சா துவேஷம், எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிறத அது அங்கே நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அதுதான் இச்சா துவேஷம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த வகுப்பில் இந்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் மிக அருமையான தத்துவங்களோடு இருக்குது. இச்சா துவேஷம் எந்த இடத்துல நமக்கு வந்தது, இதன் காரணமாக நாம் இந்த சம்சாரத்தில் வீழ்ந்து விட்டோம், இந்த சம்சாரத்துடைய சரித்திரத்தை பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இச்சா துவேஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பகவான் இருமையை பற்றி அடிக்கடி சொல்வார். சுகதுக்கே, அலாபம், மான அபமானம், இப்படி ரெண்டையுமே இருமையை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த இருமையை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம்? அந்த இருமையை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் நாம் அந்த பரம்பரையுடைய தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த மாயா இந்த இருமையில் தான் நமக்கு போட்டு நம்மளை மடிக்குது. எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, இது மானம், இது அவமானம், இது நல்லது, இது கெட்டது, இது சீதோஷம், இது உஷ்ணம், இது குளிர், இது வெயில், இந்த மாதிரி எல்லாவற்றையும் இந்த துவந்தத்தினால வருது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தில் தான் இதெல்லாம் இருக்குது, விருப்பு வெறுப்பு உலகத்தில் தான் இருக்குது. கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த விருப்பு வெறுப்பு ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த உலகத்தில். அதைத்தான் நம்ம அப்படி பார்த்து சொல்கிறோம். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போ இந்த ஸ்தூல சரீரம் எடுக்கிறோமோ அப்போவே வந்துருச்சு அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. இனி அடுத்த வகுப்பில் இந்த 27வது ஸ்லோகம், அதே மாதிரி 28, 29, 30 ஸ்லோகம் தான் இந்த இதில். அடுத்த பெரிய ஒரு விளக்கம் ஒன்றும் கிடையாது. 28, 29வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா, அடுத்த 28வது அத்தியாயத்துக்கான ஒரு 7 தத்துவங்களை சொல்கிறாரு. 7 தத்துவம்
அதாவது அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம் இதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறாரு. ஏன்னு இதை நம்ம இச்சாத்வேஷத்துக்கு இச்சாத்வேஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த அத்தியாத்மகம் என்னென்னா, அதிபௌதிகம் என்னென்னா, அதிதெய்வீகம் என்னென்னா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இதிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை 28, 29 சொல்லிவிட்டு 30 முடிக்க போகிறாரு. ஸோ அடுத்த வகுப்பில் மேக்ஸிமம் நான் இந்த 7வது அத்தியாயத்தை முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்த இதுலேருந்து 8வது அத்தியாயத்தினுடைய முன்னுரை நம்ம பார்க்கலாம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.